இல்லைங்க, நீங்க எப்படி சுத்தி சொன்னாலும் எனக்கு சாணமும் கிடைக்காது, கோமியமும் கிடைக்காது. நான் என்ன செய்யட்டும் அடுத்து? ஒரே தீர்வு மீன் அமிலம். மீன் அமிலம் அப்படிங்கிறது மீனோட கழிவும் நாட்டு சர்க்கரையும் சமமா சேர்த்து செய்யற ஒரு பொருள். அதுல என்கிட்ட தொடர்ந்து கேட்கிற கேள்விக்கான ஒரு சில பதில்கள், கேள்வியும் பதிலும். இந்த மீன் அமிலத்துல நாட்டு சர்க்கரையை சேர்க்கிறோமே, அது கூட வேற எதுவும் பொருள்கள் சேர்க்கணுமா? கண்டிப்பா வேண்டியதில்லை, கண்டிப்பா சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி சேர்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா மணிச்சத்து அதிகம் உள்ள இந்த ரோட்ல விற்கக்கூடிய குறைந்த விலையுள்ள பேரிச்சம்பளம் 1/2 கிலோல இருந்து 1 கிலோ சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் இருந்ததுன்னா அந்த வாழைப்பழம் இருந்தாலே கனிஞ்ச வாழைப்பழம் கிடைக்குது, அதாவது தூக்கி போடுறதுக்காக வச்சிருக்காங்க, அல்லது என்னால முடியும்னா நான் வாங்கிக்க முடியும்னா எப்படினாலும் வாங்கி 10 பழத்தை பிசைஞ்சு இலை அந்த தோலோட கூட உள்ள போட்டுடலாம். ஏன் நான் தோலை விரும்ப மாட்டேன் அப்படின்னா, நிறைய கெமிக்கல் அடிக்கிறாங்க, அது ஃபுல்லா தோல்ல இருக்கும், அதனால அது வேணான்னு சொல்லுவேன். உள்ள இருக்க பழம் மட்டும் பிசைஞ்சு உள்ள போடுங்க. இன்னும் சொல்றேங்க, கண்டிப்பா அது போடணும் அவசியம் இல்லை. மீன் கழிவும் நாட்டு சர்க்கரையும் போதும். ஒண்ணு. நாட்டு மீன் போடலாமா? கண்டிப்பா போடலாம். அதுல என்ன கவனம் வச்சுக்கணும்? நாட்டு மீன்ல அதோட தோலுக்கும் சதைக்கு இடையில ஒரு கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்போட நீங்க போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மீன் அமிலம் தயாரிக்கிறப்ப ஒரு எண்ணெய் மிச்சம் இருக்கும், மேல மிதக்கும். அதை வடிச்சு விட்டுக்கங்க. 22 நாளைக்கும் மூடிய திறக்க கூடாது. இடையில நிறைய பேர் சொல்றாங்க தண்ணி ஊத்தலாமா, கிண்டி விடலாமா, அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. ரெண்டையும் கலந்து வச்சோம்னா 22 நாளைக்கு திறக்க கூடாது. 22வது நாள் நம்ம தொடக்கிறப்ப மேல எண்ணெய் நிக்குதா வடிச்சு விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஒரு சில நேரம் நாட்டு சர்க்கரையோட குவாலிட்டி நல்லா இருக்கிறப்ப கல்லு மாதிரி கிடைக்கும், கவலைப்படாதீங்க. விற்கிறவங்க தான் திரவமா வைப்பாங்க, பாட்டில்ல போட்டு திரவமா வைப்பாங்க. நம்ம வீட்டுக்கு நமக்கு வைக்கிறோம், அது தேவையில்லை. என்ன செய்யணும்னா, ஒரு கரண்டியில எடுங்க. எல்லா பயிருக்கும் நான் தண்ணி ஊத்தணும்னா எனக்கு 20 லிட்டர் தண்ணி தேவைன்னா ஒரு கரண்டி அல்லது 2 கரண்டி எடுத்து கரைச்சிக்கங்க. இதை நீங்க எல்லாத்துலயும் பிரிச்சு ஊத்தி விடுங்க. இல்லைங்க, நான் 70 மரம் வச்சிருக்கேன், 200 லிட்டர் ட்ரம்மு மீன் அமிலம் 3 லிட்டரு, 4 கரண்டி எடுத்தா 1 கிலோனா 12 கரண்டி எடுத்துங்க 3 கிலோவுக்கு. ஒரு 10 லிட்டர் வாளிய தண்ணியில கலங்க, நல்லா கரைஞ்சிரும். இதை தூக்கி 190ஓட கலங்க, 200 ஆச்சு. படிக்கட்டி இதுல ஊத்திருங்க, 200 ஆச்சு. இப்ப இந்த 200 மரத்துக்கு 3 கிலோன்னு பிரிச்சு ஊத்தி விட்டுருங்க. இது என்னுடைய 2வது செய்தி. மீன் அமிலத்துல நாளைக்கு மீன் கழிவுக்காக சொல்லி வைக்கிறீங்க அப்படின்னா, மீனா வாங்குறீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. மீன் கழிவா வாங்குறீங்கன்னா, நாளைக்கு சொல்லி வச்சிருக்கீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள அந்த மீன் கழிவை டப்பால போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கங்க. ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா இந்த மாட்டு ஈன்னு ஒண்ணு வரும் பச்சை கலர்ல, அது வந்துச்சுனாலே முட்டை போடும், புழு வரும், அப்புறம் நீங்க கையில தொட மாட்டீங்க, கெட்டு போயிடும். முந்தின நாளே சனிக்கிழமையே ஒவ்வொரு கிலோ பாக்கெட்ல நாட்டு சர்க்கரையை போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த நாள் நமக்கு எவ்வளவு கழிவு கிடைக்கும்னு தெரியாது. அடுத்த நாள் ஒரு பாத்திரத்தோட போறப்ப 3 கிலோ கிடைக்குதுன்னா அந்த இடத்துல 3 கிலோ நாட்டு சர்க்கரையை கலந்து வச்சுட்டு வந்தோன்னு. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, காலையில வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 மணிக்கு போட்டு வைக்கலாம்னு நினைச்சு செய்யறப்ப அது கெட்டு போயிடும். எவ்வளவு கழிவு சேர்க்கிறோமோ அது கூட சமமான அளவு நாட்டு சர்க்கரை சேர்க்க சொன்னோம். அதே மாதிரி வாழைப்பழம் எவ்வளவு கிடைக்குமோ அதுக்கு சமமான நாட்டு சர்க்கரை சேருங்க. மூடி வைங்க 20 நாள். இந்த பொருளை பயன்படுத்துங்க. அது அசைவத்துக்கு, இது சைவத்துக்கு. மீன் அமிலத்தோட எதிர்கால முக்கியத்துவம் என்ன? எல்லா ஊர்களையும் மாடு வச்சிருக்கவங்களோட எண்ணிக்கை குறையுது, சாணம் கோமியம் கம்மியாகுது, சாணம் கிடைக்கிறது அல்லது விலை கூடுது. எளிமையா எல்லா பகுதியிலும் கிடைக்கக்கூடிய முக்கியமான பொருள் மீன் அமிலம். மீன் தயாரிக்க முடிகிற பொருள் மீன் அமிலம். அதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்க என்ன செய்யலாம்? எருக்கு கரைசல். இப்போ உதாரணத்துக்கு 200 லிட்டர் ட்ரம்மு
கையில கிளவுஸ் மாட்டிக்கங்க, கண்ணாடி போட்டுக்கங்க. எருக்கலை செடியை பாதியா உடைச்சதை இலை பூ தண்டு கைன்னு குட்டி குட்டியா நறுக்கி உள்ள போடுங்க. ப்ளூ கலர் ட்ரம் வந்து 210 லிட்டருங்க உண்மைக்கு. அதுல எவ்வளவு தண்ணியோ மிச்சத்தை உள்ள போடுங்க. 7 நாள் அப்படியே இருக்கட்டும். 7 நாள் கழிச்சு அந்த மேல இருக்கக்கூடிய அந்த இலைகளை எடுத்து ஒரு மரத்தோட வேர்ல போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துனீங்கன்னா 200 லிட்டர் வந்துருமா? 180ஓட 20 கிலோ கலக்க சொல்றேன். இலையை எடுத்ததுக்கு அப்புறம் 180 லிட்டர் தண்ணி இருக்கும், எருக்கலை கரைசல் இருக்கும். இன்னும் 20 லிட்டர் கலந்துக்கங்க. இந்த அமைப்பை 1 ஏக்கர் நிலத்துல 70 மரம் வச்சிருந்தா, தென்னை வச்சிருந்தா மரத்துக்கு 3 லிட்டர் ஊத்துங்க. எப்படி ஊத்தணும்? 200 லிட்டர் எருக்கு கரைசல், அதுல 3 லிட்டர் மீன் அமிலத்தை கலந்துக்கிறீங்க. 2 கலந்துட்டோமா? குளிக்கிற மக்கு தான் 1 லிட்டர். அப்ப மரத்துக்கு 3 லிட்டர் ஊத்தலாம், 70 மரம். அதே மாதிரி கொய்யா மரத்துக்கு 2 லிட்டரு, எலுமிச்சை மரத்துக்கு 2 லிட்டரு, பப்பாளி 1 லிட்டரு 2 லிட்டரு. எது முடியுமோ இந்த அமைப்பை மட்டும் செய்யுங்க, வேற எதுவும் செய்ய வேண்டாம். மீன் அமிலம், எருக்கு கரைசல்